ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண், ஃபிஷ் கீப்பர் சேலம். நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய வீடியோ நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவே நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ மூலிமா பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு அவங்க டேங்க் ஏன் கிளாரிட்டியாக இல்லை அப்படிங்கிறதும், ஸோ கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கு என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய புரிய வரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக விசிட் பண்ணீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்க்கக்கூடிய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அக்வாரியம் வாட்டர் கிறிஸ்டல் கிளியராக மெயின்டைன் ஆகிறதுக்கு உங்களுடைய வாட்டர் கண்டிஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதா, அல்லது நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய கிளாஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ஹெல்ப்ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்குதா, அல்லது நீங்கள் உங்களுடைய ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறீங்க இல்லையா, நீங்கள் வளர்க்கக்கூடிய ஃபிஷ்ஷஸில் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது, அல்லது பெரிய சைஸ் ஃபிஷ்ஷஸ் வளர்க்குறது, அந்த மாதிரி விஷயங்களை உங்களோட கிளாரிட்டி மாறுபடுதா அப்படிங்கிறதும், ப்ளஸ் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்ட்ரேஷன். ஸோ இந்த 4 விஷயங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் வருது. சரிங்களா? ஸோ நிறைய பேர் ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. கிளாஸஸ் ரொம்ப பழைய கிளாஸஸ் வச்சுருந்து அவங்க கிளாரிட்டி டல் ஆகலாம், அல்லது ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக இருக்கலாம், அல்லது கிளாஸ் புதுசாக இருக்கலாம். ஆனால் ஃபிஷ்ஷஸோட குவான்டிட்டி ரொம்ப டம்ப் பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்களையும் சில பேருக்கு கிளாரிட்டி டல் ஆகலாம், அல்லது ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக இருக்கலாம், ஃபிஷ்ஷஸோட குவான்டிட்டி கம்மியாக இருக்கலாம், கிளாஸ் நல்ல ஒரு கிளியர் கிளாஸாக இருக்கலாம். ஆனால் டேங்கோட கிளாரிட்டி கம்மியாகிறதுக்கு வாட்டரோட கண்டிஷன் சரியில்லாமல் இருக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏன் வருது, எதுக்கு வருது அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான வீடியோஸ் கூட. ஸோ இந்த வீடியோஸ் மூலிமா நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படிங்கிறதும், அல்லது இந்த விஷயங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா உங்கள் டேங்குமே கிளியர் ஆகும் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கான தெளிவான வீடியோ கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட குவாலிட்டி. ஸோ வாட்டரோட குவாலிட்டியில் பார்த்தீங்கன்னா 4 விஷயம் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா போர் வாட்டர், ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர், மூணாவது பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர், நாலாவது பார்த்தீங்கன்னா மெரைன் வாட்டர். ஸோ நம்ம இல்லை மெரைன் வாட்டர் மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம். சரிங்களா? 3 வாட்டர் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆரோ அண்ட் கார்பரேஷன் வாட்டர் அண்ட் பார்த்தீங்கன்னா போர் வாட்டர். இதில் 80% பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் யூஸ் பண்ணக்கூடிய பர்சன் தான் இருப்போம். 20% பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டர் பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுவோம். ப்ளஸ் காஸ்ட் உங்களுக்கு சரி வராதனால பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம கைவிட்டுரும். கார்பரேஷன் வாட்டர் பார்த்தீங்கன்னா போர் வாட்டர் அதிகப்படியான டிடிஎஸ் இருக்கிற பர்சன், ஸோ ப்ளஸ் ஆரோ வாட்டர் யூஸ் பண்ண முடியாத இருக்கக்கூடிய பர்சன் இருக்கு பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் வாட்டர் அவங்க ப்ராப்பராக வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சு ஃபுல்லாக ஏஜிட் பண்ணிட்டு குளோரின் மோர்லாம் போட்டு அரெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஆட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் நம்ம எடுத்துக்குவோம். ஃபஸ்ட்டு போர் வாட்டரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா டிடிஎஸ் தான் ரொம்ப ரொம்ப மெயினான விஷயம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக எடுத்துக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வாட்டரோட டிடிஎஸ். ஸோ போர் வாட்டரில் எவ்வளோ டிடிஎஸ் இருந்தால் ஃபிஷ்ஷுக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800க்குள்ளே இருந்தால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். சரிங்களா? ஸோ என்னோட டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா 957 இருக்குது. நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், கிட்டு வச்சு. ஸோ 957 டிடிஎஸ் என்னோட வாட்டர் இருக்குது. ஸோ இதனால கிளாரிட்டி எனக்கு டல் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. சரிங்களா? ஸோ நான் யூஸ் பண்ணக்கூடிய வாட்டர் ப்ராப்பராக ஏஜிட் பண்ணி வைக்கிறேன். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட ஃபில்ட்ரேஷனை தாண்டி நான் எக்ஸ்ட்ரா ஃபில்ட்ரேஷன் ஹெவியாக போட்டு வச்சுருக்கேன். அது ஒரு ரீசன் கூட. ஃபீடிங் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அளவாக பண்ணுவேன். எக்ஸ்ட்ரா ஃபீடிங் பண்ணவே மாட்டேன். ஸோ இதெல்லாம் நான் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல ஒன்று. சரிங்க? அதனால இந்த டிடிஎஸ் இதுவே இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி, ஸோ உங்களுக்கு பிக்சல் உடஞ்சி வரும், அதனால கிளாரிட்டி சரியாக தெரிய மாட்டேங்குது. ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய கிளாரிட்டி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸோட குவான்டிட்டியுமே ரொம்ப ரொம்ப அதிகமாக தான் வச்சுருக்கேன். இதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 60 ஃபிஷ்ஷஸ் கிட்ட இருக்குது. சரிங்களா? ஆனால் இந்த டேங்கில் இவ்வளோ ஃபிஷ் லோட் பண்ணக்கூடாது. ஸோ நம்ம சேல்ஸ் பர்பஸ் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம். நீங்கள் உங்கள் வீட்டில் இது மாதிரி வளர்க்குற மாதிரி இருந்தால் இவ்வளோ ஃபிஷ்ஷஸ் நீங்கள் லோட் பண்ண வேணாம். இப்போது இந்த டேங்கில் ஃபிஷ்ஷஸுமே அதிகமாக இருக்குது,
டிடிஎஸ்மே அதிகமாக இருக்குது. ஆனால் ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டுறதுனால பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து மெயின்டைன் ஆகிட்டு இருக்குது. சரிங்களா, இது எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா 70% பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து மெயின்டைன் பண்ணி கொடுத்துருது. ஆனால் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் நீங்கள் வந்து டிடிஎஸும் அதிகமாக வச்சுக்கிட்டு ஃபில்ட்ரேஷனும் வந்து கம்மியாக வச்சுக்கிட்டு ஃபிஷ்ஷஸோட குவான்டிட்டி நீங்கள் அதிகமாக வச்சுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து சுத்தமாக இருக்காது. சரிங்களா, இது வந்து ஒரு வகையான கிளாரிட்டி குறையறதுக்கு ஒரு விஷயம் கூட. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரோ வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா. ஆரோ வாட்டரை பொறுத்த வரைக்குமே பார்த்தீங்கன்னா கிளாரிட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு வந்து சூப்பராக மெயின்டைன் ஆகும். ஏன்னா அது வந்து டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி, ஒரு 50லேருந்து ஒரு 150 தான் வந்து டிடிஎஸ் வந்து வரும். சரிங்களா, ஸோ அவ்வளோ டிடிஎஸ் கூட வரது ரொம்ப ரேர் தான். ஸோ அவ்வளோ டிடிஎஸ் வந்து கம்மியாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னா கிளாரிட்டி அப்படிங்கிறது வந்து ஸோ நீங்கள் மற்ற போர் வாட்டரை கம்பேர் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ஆரோ வாட்டரில் ரொம்பவே கிளாரிட்டி வந்து அதிகமாக இருக்கும். சரிங்களா, அதில் வந்து கொஞ்சம் சில டிராபேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து இல்லாமல் இருக்கும். சரிங்களா, டிடிஎஸ்ங்கிறது டோட்டல் டிசால்வ்டு சாலிட் அப்படின்னு பார்த்தீங்களா, அதில் வந்து எல்லா வகையான நல்ல விஷயங்களும் பார்த்தீங்கன்னா அது அடங்கியிருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் ஆரோ வாட்டரில் கம்மியாக இருக்கும். சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து ஒரு சிக்லெட் வெல்டஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக போர் வாட்டர் யூஸ் பண்ணுறது ரொம்பவே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் வந்து ஃபிஷ்ஷுக்குமே ரொம்ப நல்லதாக இருக்கும். அதே நீங்கள் ஒரு டிஸ்கஸ்க்கு அல்லது வந்து ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஃபிஷ்ஷஸ்லாம் போனீங்கன்னா நீங்கள் வந்து ஆரோ வாட்டர் தான் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி வந்து வரும். பிளானட் டேங்க்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கான்செப்ட் தான். சரிங்களா, ஸோ இது வந்து ஃப்ரெஷ் வாட்டரில் இருக்கக்கூடிய ஒரு ட்ராபேக். ஸோ இதுவே வந்துட்டு நீங்கள் வந்து ப்ராப்பராக வந்து இல்லை சார் நான் போர் வாட்டர் போகிறதுக்கு விரும்பலை, நல்ல தண்ணி ஊற்ற விரும்புகிறேன் பார்த்தீங்கன்னா நல்ல தண்ணியை நீங்கள் பிடிச்சி ஒரு வாரம் நீங்கள் மேலே ஏஜிட் பண்ணிவிட்டு குளோரின் ஒரு மெடிசன் போட்டு அதுக்கப்புறமே உங்களோட டேங்க்கில் வந்து நீங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா ஸோ அதனோட கிளாரிட்டியுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பராக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டும். சரிங்களா, இல்லை நான் ஆரோ வாட்டர் ஊற்றோன்னா ஆரோ வாட்டர் சொன்ன மாதிரி வந்து கிளாரிட்டி வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ இது ஒரு விஷயம். ஸோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இல்லை சார் நீ எனக்கு வந்து வாட்டர் கான்செப்ட் விட்டுடலாம், எனக்கு வந்து என்னோட டேங்கோட கிளாஸஸ் வந்து சரியில்லாமல் இருக்குது, ஸோ நான் வந்து அல்ட்ரா கிளியர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணால் எனக்கு வந்து கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்குமா, அல்லது வந்து எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் வந்து யூஸ் பண்ணால் கிளாரிட்டி சூப்பராக இருக்குமான்னு கேட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து நம்மளோட இப்போ நம்ம ஆரோக்கியமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஆர்கன்ஸ் வந்து நல்லா இருந்தால் தான் மூஞ்சில் ஒரு பொலிவு இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் வந்து இந்த விஷயம் கூட. ஏன்னா டேங்கில் வந்து உள்ளுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து ஃபில்ட்ரேஷன் வந்து ப்ராப்பராக இருந்து கண்டிஷன் ப்ராப்பராக இருந்து வாட்டர் பேராமீட்டர்லேருந்து எல்லாமே சரியாக இருந்தால் தான் உங்களுக்கு இந்த ரிஃப்ளெக்ட் ஆகும். சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த கிளாஸஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 16 வருஷம் முடிஞ்சு 17 வருஷம் ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா, இது வந்து ரொம்ப பழைய கிளாஸஸ். ஸோ இதுலேயே நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய கிளாரிட்டிங்கிறது வந்து ஓரளவுக்கு உங்களால் வந்து உணர முடியுது. ஓகே, இப்போ வந்து இந்த ஃபில்ட்ரேஷனில் இந்த செட்டப்பில் நான் ஒரு எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸோ அல்லது வந்து ஒரு அல்ட்ரா கிளியர் கிளாஸோ வந்து நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணி காட்டும். சரிங்களா, ஏன்னா உள்ளே இருக்கிறது தான் வெளியே தெரியுது. அக்கத்தின் அழகு முகத்தில் தெரியும் மாதிரி உள்ளே இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து வெளியே தெரியுது. இது ஒரு கான்செப்ட். இப்போ வந்துட்டு நான் வந்து டேங்கை சும்மா உங்களுக்கு வந்து டிச் தண்ணி மாதிரி வச்சுக்கிட்டு இல்லை ஃபில்ட்ரேஷனே இல்லாத ஒரு சும்மா ஸ்பாஞ்ச் ஃபில்டர் ஒன்று போட்டு வச்சுக்கிட்டு அல்ட்ரா கிளியரோ அல்லது வந்து எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸோ நான் போட்டேன்னா உங்களுக்கு எப்படி வந்து அதனோட ரிஃப்ளெக்டை வந்து ரொம்ப அழகாக தெரியும். ஸோ அந்த மாதிரி தெரியறதுக்கு வந்து காரணம் கம்மி. சரிங்களா, அப்போ வந்துட்டு நீங்கள் உங்கள் ஃபில்ட்ரேஷனும் உங்கள் டேங்கோட கிளாரிட்டி இல்லாமல் நீங்கள் எந்த கிளாஸை போட்டாலுமே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது வந்து ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்கன்னா நீட்டாக இருக்காது. ஸோ இது வந்து அப்போ வந்து கிளாஸஸ் வந்து ஒரு 10% தான் உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். சரிங்களா, ஸோ நீங்கள் நார்மல் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க, நான் நிறையா சொல்லியிருக்கேன். ஸோ நான் வந்து எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸ் வந்து பண்ணுறதில்ல. ஸோ நார்மலான ஜெயின் கோபின் கிளியர் கிளாஸ்லேயே வந்து கஸ்டமருக்கு வந்து கிளியரன்ஸ் வந்து காமிக்கிறதுனால அவங்களுமே பார்த்தீங்கன்னா அதே என்கிட்ட வந்து பை பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ ரீசெண்ட் டைமில் கூட பார்த்தீங்கன்னா அரூர்லேருந்து ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு ஆர்டர் கொடுத்துருந்தாரு. ஸோ அவர் வந்து என்கிட்ட ரெக்குவயர்மெண்ட் வந்ததே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளியர் கிளாஸு அல்ட்ரா கிளியர் கிளாஸுக்காக தான் வந்தார். ஆனால் நான் அவருக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணி என் டேங்க்ஸ் எல்லாம் காமிச்சதுக்கப்புறம் எனக்கு நார்மல் கிளாஸே போதும்னு சொன்னார். அந்த டேங்க் ஒட்டும் போது கூட பார்த்தீங்கன்னா அவர் என் பக்கத்திலே உட்காந்துருந்து அந்த கிளாஸை தொடச்சி முடிச்சு க்ளீன் பண்ணுற வரைக்குமே பக்கத்திலே இருந்தார். பிரதர் வந்து எனக்கு அல்ட்ரா கிளியர் மாதிரி தெரியுது பார்க்குறதுக்குனாரு. ஸோ நம்ம வந்து கிளாஸஸ் வந்து எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து அந்த கிளாஸோட குவாலிட்டி அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரிங்களா, ஸோ நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா கிளியர் அல்ட்ரா கிளியர் கிளாஸ் வந்து போகிற மாதிரி இருந்தால் தாராளமாக போங்க. ஆனால் 10% நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து அதில் பார்க்க போகிறீங்க. சரிங்களா, உள்ள வந்து சரி வர விஷயங்கள் இல்லாமல் நீங்கள் வெளியே வந்து அந்த விஷயத்தை வந்து பார்க்க முடியாது. ஓகே, இப்போ வந்துட்டு நான் ப்ராப்பராக வந்து கிளாஸ் வந்து எனக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வாட்டருமே வந்து செம்ம கிளாரிட்டியாகவும் குவாலிட்டியாகவும் இருக்குது. சரிங்களா, ஆனால் வந்துட்டு நான் வந்து என்னுடைய ஃபில்ட்ரேஷனில் வந்து நான் ஹெவி பண்ணல, நான் வந்து ஒரு நார்மல் ஃபில்ட்ரேஷன் தான் போட்டிருக்கேன். ஒரு 100 லிட்டர் இருக்கக்கூடிய ஒரு வால்யூமில் நான் ஒரு 50% தான் வந்து நான் ஃபில்ட்ரேஷன் போட்டிருக்கேன்னா கண்டிப்பாக உங்களால் வந்து கிளாரிட்டி வந்து பார்க்க முடியாது. கிளாஸ் கிளியராக இருந்தாலும் வாட்டர் கிளியராக இருந்தாலும் உங்களால் கிளாரிட்டி வந்து பார்க்க முடியாது. காரணம் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்ட்ரேஷன் வந்து ஒரு 2 நாள் 3 நாள் தான் உங்களுக்கு வந்து கிளாரிட்டி கொடுக்கும். அதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா லைட்டாக வாட்டர் வந்து லைட்டாக மட் ஆகும். அதுக்கப்புறமே வந்து அப்படியே கலங்களாகி அப்படியே மஞ்சளாக மாற ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து காமனாக நடக்கக்கூடிய விஷயம் தான். அதனால் வந்து
நீங்கள் உங்கள் டேங்கோட வால்யூம் வந்து ஒரு 100 லிட்டர் இருக்குன்னா நீங்கள் யூஸ் பண்ணக்கூடிய ஃபில்ட்ரேஷனோட ஹெவி பார்த்தீங்கன்னா ஒரு 150 லிட்டர்ஸ்லேருந்து 200 லிட்டர்ஸ் வரைக்குமே நீங்கள் ஹெவி பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்கள் வந்து 10 ஃபிஷ்ஷு போகக்கூடிய இடத்துல 15 ஃபிஷ்ஷை நீங்கள் வந்து ஈஸியாக ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணால் கூட உங்களுக்கு வந்து கிளாரிட்டி வைஸ் வந்து டல் ஆகாது. என் கடைக்கு வந்து கேட்கக்கூடிய பர்சன் வந்து நீங்கள் இவ்வளோ ஃபிஷ் வச்சுருக்கீங்க, உங்கள் டேங்க் வந்து கிளாரிட்டியாக இருக்கிறதுக்கு வந்து நான் பொழுதுனைக்கும் வாட்டர் சேஞ்செலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது. சரிங்களா? ஸோ வந்து நான் அதிகமாக டேங்கை கண்டுக்க மாட்டேன். காரணம் பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் நீங்கள் ஹெவி பண்ணிட்டேன். அப்போ வந்து நாம் வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் ஃபில்டர் ஹெவியாக போடுறோம். ஃபில்டர் ஹெவியாக போட்டு நம்மளே வாட்டர் சேஞ்ச் அடிக்கடி பண்ணிட்டு இருக்க மாட்டோம். சரிங்களா? ஸோ வந்து கேட்கக்கூடிய கஸ்டமர் வந்து டவுட்டாகவே கேட்பாங்க, ஒருவேளை நாங்கள் வரோன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது வாட்டர் சேஞ்ச் பண்ணி வச்சிட்டிங்களான்னு சொல்லிட்டு. அப்படி கிடையாது. அப்போ வந்து ஒவ்வொருத்தர் வரதுக்கும் ஒவ்வொரு வாட்டி வந்து நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிருக்க முடியாது இல்லையா? ஸோ வந்து நமக்கு இருக்கக்கூடிய விஷயம் வந்து சம் ஃபில்ட்ரேஷன் வந்து ஹெவியாக போட்டிருக்கோம். அதில் வந்து அதிகப்படியான பயோலோட் வந்து கொடுத்துருக்கோம். அது வந்து இருக்கக்கூடிய நைட்ரஜன் ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக பார்த்துக்கிறதுனால இந்த டேங்க் வந்து நான் ஃபுல்லி வாட்டர் சேஞ்ச் பண்ணால் கூட வித்தின் ஒரு 2-3 ஹவர்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பழைய நிலைமைக்கு வந்து கிளாரிட்டியாக வந்துடும். சரிங்களா? அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த டேங்கோட வால்யூம் வந்து 261 லிட்டர் வந்து வால்யூம். ஆனால் நான் போட்டிருக்க ஃபில்ட்ரேஷனோட செட்டப் பார்த்தீங்கன்னா 520 லிட்டருக்கு வந்து நான் வந்து ஃபில்ட்ரேஷன் செட்டப் வந்து போட்டிருக்கேன். அப்போ வந்து 2 மடங்கு சேர்த்து நான் ஃபில்ட்ரேஷன் செட்டப் போட்டிருக்கிறதுனால அதனோட கிளாரிட்டி எப்போவுமே மெயின்டைன் ஆகிட்டு இருக்கும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஃபீடிங். ஸோ வந்து நிறைய பேர் பண்ணக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா டேங்கோட கிளாரிட்டி கிளாஸஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், வாட்டரோட கிளாரிட்டி சூப்பராக இருக்கும், ஃபில்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா ஹெவியாக போட்டிருப்பாங்க. ஆனால் பண்ணக்கூடிய மிஸ்டேக்குங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷஸ்க்கு வந்து ஃபீட் பண்ணக்கூடிய முறைகள் இருக்குது பார்த்தீங்களா? அது வந்து நிறைய பேர் ஃபிஷ்ஷை வந்து சீக்கிரமாக சைஸ் பண்ணுறேன் அல்லது ஃபிஷ்ஷுக்கு வந்து நிறையா பசிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, 5 டைம்ஸ்லேருந்து 10 டைம்ஸ் வரைக்குமே ஃபீடிங் வந்து பார்க்குறப்பெல்லாம் போட்டுட்டு இருக்கிறீங்க. ஸோ நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன், பிரதர் நான் வந்து ஒரு நாளைக்கு 10 டைம்ஸ் வந்து ஃபீட் பண்ணுவேன், அதான் ஃபிஷ் வந்து ரொம்ப சைஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி ஃபீட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணலாம், அல்லது வந்து மிஞ்சி போனால் 4 டைம்ஸ் ஃபீட் பண்ணலாம். ஸோ நான் வந்து ஃபீட் பண்ணக்கூடிய பார்த்தீங்கன்னா ஒரு டைம் தான் ஃபீட் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபிஷ் வந்து பாசல் அடிக்கிற மாதிரி இருந்தால் எனக்கு வந்து ஃபீடிங் போட்டால் செட் ஆகாது. அதனால் நைட்டு மட்டும் தான் வந்து ஃபீடிங் போடுவேன். ஸோ நான் 1 டைம் ஃபீடிங் போகிறதுனால வாட்டரோட கிளாரிட்டியுமே வந்து எனக்கு மெயின்டைன் ஆகும். ஆக்சுவலாக வந்து அந்த மாதிரி ஃபீடிங் போகிறது வந்து ஃபிஷ்ஷுக்கு வந்து கொடுமை தான். ஸோ நீங்கள் வந்து ப்ராப்பராக ஃபீட் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 டைம் தாராளமாக ஃபீட் பண்ணிக்கலாம். ஃபீட் பண்ணக்கூடிய அளவுமே வந்து அந்த ஃபிஷ்ஷு எவ்வளோ சாப்பிடுதோ அது எவ்வளோ கன்சியூம் பண்ணுதோ அதெல்லாம் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ வந்து இப்போ இவ்வளோ ஃபிஷ் இருக்கிறதுக்காக நம்ம வந்து 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் வந்து எடுத்து ஃபீட் பண்ணக்கூடாது. ஸோ அதுக்கு என்ன அளவு சாப்பிட்டு முடிக்கிற போட்டோம்னா ஒரு 2 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிடணும். அந்த அளவு தான் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் வந்து ஃபீடிங் வந்து 5 டைம்ஸு 6 டைம்ஸு 10 டைம்ஸ்லாம் நீங்கள் வந்து ஃபீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வாட்டரோட குவாலிட்டிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்து மாறும். அப்போ மாறும்போது வந்து நீங்கள் வாரத்துக்கு ஒருக்கா வாட்டர் சேஞ்ச் பண்ணக்கூடிய ப்ராசஸ் வந்து 3 வாட்டி 4 வாட்டி வாரத்துக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி வந்து ப்ராசஸ் இருந்தால் மட்டும் நீங்கள் 5 வாட்டிலேருந்து 10 வாட்டி தாராளமாக ஃபீட் பண்ணலாம். ஏன்னா வந்து நீங்கள் போடக்கூடிய ஃபீடிங் வந்து அம்மோனியாவை வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ஃபிஷ் வந்து நல்லா சாப்பிட்டு ஃபீடிங் சாப்பிட்டு உங்களுக்கு வந்து மோஷன் போயிட்டே இருக்கனால அம்மோனியா கண்டென்ட் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அம்மோனியா கண்டென்ட் வந்து ரைஸ் ஆகாமல் பார்த்துக்கிறதுக்காக தான் நம்ம வந்து வாட்டர் சேஞ்ச் ப்ராசஸே வந்து கொண்டு வரோம். சரிங்களா? ஸோ வந்து நீங்கள் குவான்டிட்டி வந்து அதிகப்படியாக ஃபில்ட்ரேஷன் போட்டு வச்சுக்கிட்டு வாட்டரோட கிளாரிட்டி நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வராது. அதனால் வந்து ஒரு பெரிய டேங்கில் ஒரு பெரிய வால்யூமில் கம்மியான குவான்டிட்டி ஃபிஷஸ் வந்து நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டு கிளாஸஸ் வந்து நீங்கள் நார்மலான கிளாஸஸ் மட்டும் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணாலே உங்களால் வந்து ஈஸியாக வந்து கிளாரிட்டி வந்து இப்போ இல்லை, ஒரு 2 வாரம் 3 வாரம் கூட இல்லை, 1 மாதம் நீங்கள் வாட்டர் சேஞ்சே பண்ணாமல், ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 6 ஃபீட் டேங்கில் ஒரு 10 கோல்டு ஃபிஷ் மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெவியான ஃபில்ட்ரேஷன் சிஸ்டம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மாதம் 3 மாதம் ஆனாலுமே பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் கொஞ்சம் கூட கலங்காது. சரிங்களா? ஸோ வந்து வாட்டர் அவ்வளோ சீக்கிரம் மஞ்சளாகவும் பார்த்தீங்கன்னா மாறாது. ஸோ உங்களோட ஃபிஷ்ஷுக்குமே பார்த்தீங்கன்னா டிசீஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் ஸ்ப்ரெட் ஆகாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறதுனா அந்த டேங்கில் நடக்கக்கூடிய ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 6 ஃபீட்டு நான் சொல்ல வரல, நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய டேங்கை பொறுத்து யூஸ் பண்ணக்கூடிய ஃபிஷஸ் வந்து குவான்டிட்டி கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ வந்து நான் வந்து என்னுடைய ஃபில்ட்ரேஷன் சிஸ்டமில் இந்த டாப் ஃபில்டர் பாக்ஸில் வந்து அதிகப்படியான குவான்டிட்டி வந்து கஸ்டமர் கொடுக்கறதுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்னா, கஸ்டமர் வந்து 2 ஃபிஷ் தான் வச்சிருக்கேன் பிரதர், நான் 4 ஃபிஷ் தான் வச்சிருக்கேன், அவ்வளோதான் என் ஃபில்ட்ரேஷன், அவ்வளோதான் என்னோட ஃபிஷ்க்கு வந்து போதும், அதுக்கு மட்டும் ஃபில்ட்ரேஷன் கொடுன்னு சொன்னால் கூட நம்ம அதுக்கு ரெக்குயர்மெண்ட் கொடுக்குறதே கிடையாது. ஏன்னா இப்போ நானுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் அழகாக இருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் போட்டு உடனே டேங்கில் போட்டு பார்ப்போம் நம்ம. அதே மாதிரி தான் வந்து ஒவ்வொரு கடைகளுக்கு போகும்போது நம்ம வந்து 2 ஃபிஷ்ஷாக 3 ஃபிஷ்ஷாக வந்து நம்ம வாங்கி போடும்போது பார்த்தீங்கன்னா நம்ம டேங்க் வந்து ஃபில் ஆயிடும். அப்போ வந்து அந்த எல்லா ப்ராப்ளத்தையும் அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து மெயின் இன்ஜினே பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரேஷன் தான். நான் வந்து எங்கே சுற்றினாலும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஃபில்ட்ரேஷனாக வந்து நிற்பேன். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, ஸோ எல்லா ப்ராப்ளத்தையுமே ஷார்ட் அவுட் பண்ணுறதுங்கிறது ஃபில்ட்ரேஷன் தான். நீங்கள் போடக்கூடிய இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து
மைக்ரோலைஃப் S2 மெடிசன் இருக்குது. அதுவே வந்து ஓஷன் ஃப்ரீல பாக்டீரியாவில் வந்து 8000 10,000 வந்து பாக்டீரியா நிறையா மெடிசன்ஸ் இருந்தாலுமே அப்போ நீங்கள் வந்து மெடிசன் ஆட் பண்ண உங்கள் டேங்கோட கிளாரிட்டி ஆகிட்டே இருக்குமானா பர்டிகுலர் ஹவர்ஸ் மட்டும் தான் அது வந்து கிளாரிட்டியாக இருக்கும். அதுக்கப்புறமே உங்கள் வாட்டர் என்ன கிளாரிட்டி என்ன பேராமீட்டரில் வந்து மெயின்டைன் ஆகுதோ அதை பொறுத்து தான் வந்து உங்கள் டேங்கோட கிளியரன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு மெடிசன் யூஸ் பண்ணுறதுனால தான் வந்து நம்ம டேங்கோட கிளாரிட்டி ஆகுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா அது வந்து கல்ச்சர். சரிங்களா? அது வந்து கல்ச்சர் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கல்ச்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். மற்றபடி எப்பயுமே கிளாரிட்டி மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஸோ உங்கள் கையில் தான் இருக்குது. ஃபீடிங் அளவாக பண்ணுங்கள். டேங்க் வால்யூம் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ஃபிஷஸோட குவான்டிட்டி கம்மி பண்ணிட்டு ஃபீடிங் எந்த அளவுக்கு லோ பண்ணுறீங்களோ எந்த அளவுக்கு நீங்கள் ப்ராப்பராக வாட்டர் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களோட டேங்கோட கிளியரன்ஸ் வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து இவ்வளோ டாபிக் வந்து பேசியிருக்கோம்ல, இதில் வந்துட்டு நான் சொல்ல வந்த விஷயம் வந்து வேறு ஏதாவது மிஸ் ஆயிருந்தா கூட ஸோ கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். பிரதர் எந்த விஷயம் ஆட் பண்ணால் கூட டேங்க் வந்து கிளாரிட்டி வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறதும். அதே மாதிரி இதில் முக்கியமான விஷயம் வந்து டேங்கில் வந்து எந்நேரம் பார்த்தாலும் லைட் வந்து போட்டு வச்சிருக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு வீடியோ எடுக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம வந்து லைட் போடுறோம், இல்லை கஸ்டமர் வராங்க அப்படிங்கும்போது லைட் போடுறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா காலையில் போட்டோன்னா ஒரு 5 hours 6 hours போடுவாங்க. சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 hours 6 hours போடுறாங்க. அந்த மாதிரி லைட் போடாதீங்க. அந்த மாதிரி லைட் போட்டிங்கன்னா லைட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் டேங்கில் சின்னதாக வந்து பாசி மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அது ஒரு பிரச்சனை. இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, சில பேர் வந்து அந்த ஸ்பாஞ்ச் எடுத்து கழுவுறதுக்கு செலப்பட்டுக்கிட்டு அப்படியே பழைய இதுலேயே பார்த்தீங்கன்னா ரொட்டேஷன் பண்ணிருப்பாங்க. அப்படி பண்ணுறதுனால என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் டேங்கில் வந்து எங்கேயாவது கார்னரில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த சிலந்தி வலை கட்டினா ஒரு மாதிரியே ஏடேடாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒட்டடை மாதிரி, அந்த மாதிரி பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா டேங்கில் வந்து கண்டிப்பாக கிரியேட் ஆகும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் அழுக்காச்சுன்னா 1 or 2 days வந்து கண்டிப்பாக அந்த ஸ்பாஞ்சை வந்து நீங்கள் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுங்கள். அதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் கழுவியாவது போடுங்க. சரிங்களா? ஸோ அதை பண்ணாமல் ரீப்ளேஸ் பண்ணாமே நீங்கள் வந்து அடுத்த விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களோட டேங்கோட கிளாரிட்டி நீங்கள் வந்து மறுபடியும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கெட்டு போகும். சரிங்களா? இந்த விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம சொன்ன விஷயங்களில் ஏதாவது விட்டு போயிருந்தா கூட கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள். அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவோம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ஒரு கண்டென்ட்டாக கிரியேட் பண்ணி நம்ம சேனலில் போடுவோம். ஸோ இந்த வீடியோ புரியும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபியூச்சரில் போடக்கூடிய இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் ஆகும். மீண்டும் ஒரு சிறப்பான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.